இங்க இந்த ஊரோட வறண்ட நிலத்துல தேட தேட தங்கம் கிடைச்சதோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு வந்த ஒரு ரவுடியுமே இது உண்மையாலுமே தங்கமா இல்ல பித்தளையான்றதை இப்பவே செக் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா பழைய தங்கத்தை எல்லாம் அதிகமான விலைக்கு வாங்கி போன்னு சொல்லி ஒருத்தர் வண்டியில குவிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவருமே அந்த தங்கத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப பழமையான தங்கம்னு சொல்லி அதுக்குரிய பணத்தையுமே கொடுத்து வாங்கிக்கிறாரு. இதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வறண்ட நிலத்துல தங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பொழைக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு வெளியூர் போனவங்க எல்லாருமே இந்த ஊர்ல தங்கம் கிடைக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு படையெடுத்து அந்த ஊருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரே விஷயத்தால பல வருஷமா ஊருக்கே வராம இருந்தவங்க எல்லாம் தங்களோட குழந்தையெல்லாம் கூட்டிட்டு அந்த ஊருக்குமே வந்துடுறாங்க. இப்போ மக்கள் இவ்வளவு கூட்டமா வரதை பார்த்து நம்ம ஹீரோ 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த ஊர்ல ரொம்ப வருஷமாவே திருவிழா எதுவுமே நடக்காம இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஊர்ல நந்திகம்னு சொல்லிட்டு ஒரு 1000 கொம்புகளுமே இருக்கும். இந்த ஊரோட வழக்கப்படி இந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டும் தான் அந்த கொம்புகளை தூக்கி இந்த திருவிழாவுமே நடத்த முடியும். இந்த திருவிழா எப்படியாவது ஒன்று நடத்தியானுன்றக்காக தான் நம்ம ஹீரோ 2 பேருமே ஒன்று சேர்ந்து செப்பு நாணயங்களை இந்த ஊட நிலத்துல பார்த்து வச்சு அதை அந்த ஊர் மக்களுக்குமே தெரியப்படுத்தி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சேட்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துக்குமே வர வச்சு அந்த செப்பு நாணயங்களுமே வாங்க வச்சிருப்பாங்க. இதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தங்களோட சொந்த ஊருக்கே வந்து சேர்ந்துடுறாங்க.